அன்புமணி நடைபயணம் தொடர்பாக தற்போது லட்சணை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. உரிமை மீட்க தலைமுறை காக்க எனும் லட்சணையை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். ஜூலை 25ஆம் தேதி முதல் நவம்பர் 1ஆம் தேதி வரை அன்புமணி நடைபயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான லட்சணை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிலர் சமயமணிவண்ணன். கூடுதல் விவரம். வணக்கம். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரும் 25ஆம் தேதி முதல் நவம்பர் 1ஆம் தேதி வரை முதற்கட்ட நடைபயணத்தை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்களிடம் தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்து எடுத்து கூறி வாக்கு சேகரிக்கும் விதமாக, குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்கு சேகரிக்கும் விதமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்கிற பெயரில் தொடர்ந்து நடைபயணத்தை மேற்கொள்ள உள்ளார். இதற்காக தற்போது லட்சணையை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக சமூக நீதிக்கான உரிமை, வன்முறை இல்லாத வாழ்வுக்கான மகளிர் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 உரிமைகளை வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரும் 25ஆம் தேதி, அதாவது ஜூலை 25ஆம் தேதி நடைபயணம் மேற்கொள்ள நிலையில் தற்போது அதற்கான முதற்கட்ட சுற்றுப்பயண விவரங்கள் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது உரிமை மீட்க தலைமுறை காட்க என்கிற பெயரில் அதற்கான லட்சணையும், அதாவது லோகோவையும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தனது சமூக வலைதளத்தின் வாயிலாக வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.